இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. செல்வி, அந்த குங்குமத்தை எடுத்து கொடுமா. சரி பாட்டி. இந்தா. தம்பி, குங்குமத்தை எடுத்து இந்த நெத்திலையும் தாலிலையும் வச்சு விடுப்பா. என்னப்பா யோசிக்கிற? உன் பொண்டாட்டிக்கு வச்சு விடுறதுல அப்படி என்னப்பா யோசிக்கிற? வச்சு விடு. பானு, இது என்னோட குழந்தையா? வணக்கம். இது அவளோட அம்மா, இது அவளோட தங்கச்சி. சித்ரா அம்மா வா. இதான் என் பொண்ணு சித்ரா. சின்ன வயசுல பார்த்தது எவ்வளவு பெரிய பொண்ணாயிட்ட. எப்படிமா இருக்க? நல்லா இருக்க ஆண்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்து, என்ன பாத்துட்டே இருக்க? போய் காஃபி எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன். அக்கா, அந்த பேக கொடுங்க. உங்களெல்லாம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம். வா பானு, என் வீட்டுக்காரரை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். வா. இது எல்லாமே நான் பார்த்துட்டேன். நீயே நல்லா பாருங்க. பானு, இவர்தான் என் வீட்டுக்காரர். ஹலோ. இவர் அவளோட தம்பி. இவர் என் மாமனார். வணக்கம். வணக்கம். ஆமா, நீ என்ன விஷயமா சென்னை வந்திருக்கேன்னு சொல்லவே இல்லையே. ஓ, அதுவா? என் பொண்ணு யூஎஸ்ல இருந்து இன்னைக்கு இந்தியாக்கு வரா. அதான் சென்னைக்கு வந்து அப்படியே உன்னை பார்த்துட்டு அப்புறம் என் பொண்ணை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷமா. பொண்ணு என்ன விஷயமா வெளிநாடு போயிருக்கா? அவ அங்கதான் மேல் படிப்பு படிச்சா. சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு டாக்டர் ஆகணுங்கிறது ஆசை. ஒரே பொண்ணு வேற. அவ ஆசையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? அதான் ஃபாரினுக்கு அனுப்பி படிக்க வச்சோம். அவ கோர்ஸ் முடிச்சிட்டு இப்போ இந்தியாவுக்கு திரும்ப வரா. காஃபி இந்தா. ஆமா, இது யாருன்னு சொல்லவே இல்லையே. அவ இந்த வீட்டு வேலைக்காரி. ஓ, அப்புறம் சித்ரா, நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லவே இல்லையே. அக்கா. பானு, நீ வந்ததுல டயர்டா இருப்ப. வா, முகம் கழுவிட்டு ஃப்ரெஷ் ஆயிடு. அதெல்லாம் வேணாம், நான் ஓகே தான். இல்ல, நான் சொல்றேன் இல்ல, நீ வா. வா, எந்திரி. இருடி, கையில காஃபி இருக்கு. வா. வாங்க ப்ரொஃபசர். ஆமா, உன் பேர் என்ன? உன்னை பத்தி யாருமே எதுவுமே சொல்லலையே. நான் இந்து. உன்னை பார்த்தா வேலைக்காரி மாதிரியே தெரியலையே. நல்லா படிச்ச பொண்ணு மாதிரியே இருக்க. ஆமா, நான் டிகிரி முடிச்சிருக்கேன். எனக்கு டீச்சர் ஆகி
உங்களை மாதிரி பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும் தான் ஆசை. அப்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சந்தர்ப்ப சூழ்நிலை கருணாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வர வேண்டியதா போயிடுச்சு. எது? நீ கர்ணாவோட பொண்டாட்டியா? ம், ஆரம்பத்துல இருந்தே ஏதோ சரியில்லாத மாதிரியே இருக்கு. பொம்பளைங்க யாரும் என்கிட்ட பெருசா பேச மாட்டேங்கிறாங்க. ஆம்பளைங்களை பார்த்தா எல்லாரும் திரு திருன்னு முழிக்கிறாங்க. இந்த வீட்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா? இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பொம்பளைங்களுக்கு மதிப்பே இல்லை. ஆம்பளைங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு அடிமை மாதிரி இருக்கணும்னு. இந்த வீட்டு பொம்பளைங்க விடுற மூச்சு காத்து கூட ஆம்பளைங்களுக்கு எதிராக இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஓ, அப்போ அதனாலதான் எல்லாரும் வாயே திறக்காம அமைதியா நின்னுட்டு இருக்காங்களா? ம், சித்ராவுக்கு ஒளிஞ்சு நீ பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்ததை நான் பார்த்தேன். காலேஜுக்கு போக வேண்டிய டைம்ல அவ வீட்ல என்ன பண்ணிட்டு இருக்கா? சித்ரா சின்ன பொண்ணு, நல்லா படிக்கிற பொண்ணு கூட. பிளஸ் 2ல அவ தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட். அவளுக்கு நல்லா படிச்சு ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசை. காலேஜுக்கு போக வேண்டியவ இப்ப கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கா. என்னங்க சொல்றீங்க? இத தப்புன்னு சொல்லி யாரும் எதுவும் இந்த வீட்ல யாருக்கும் அவங்கள எதிர்த்து பேசுறதுக்கு தைரியம் இல்ல. சொன்னாலும் புரிஞ்சுக்கிற தன்மை இல்ல. இது என்ன சுத்த நான்சென்ஸா இருக்கு? இந்த காலத்துல இப்படி ஒரு ஃபேமிலியா? இத பத்தி நான் இப்பவே சுகுணா கிட்ட பேசுறேன். வேணாங்க, நான் எவ்வளவோ தடவை சொல்லி முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்போ நீங்க போய் பேசுனீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். ஒரு படிச்ச பொண்ணா, அதுவும் ப்ரொஃபஸரா இருந்துட்டு இப்படி ஒரு சின்ன பொண்ணோட எதிர்காலம் என் கண்ணு முன்னாடியே அழிஞ்சு போறத என்னால பொறுத்துக்க முடியாது. நான் இப்பவே சுகுணா கிட்ட போய் பேசுறேன். நீ இப்படி இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு உன் பொண்ணோட வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு. ஒரு அம்மாவா உன் பொண்ணுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு உனக்கு தெரியாதா? அவளுக்கு நல்லது கெட்டது பார்த்து பண்றதுக்கு என் புருஷன் இருக்காரு. அவருக்கு தெரியும் என்ன பண்ணணும் என்ன பண்ண கூடாதுன்னு. ஓ, எல்லாம் உன் புருஷன் பார்த்து பாருனா, அப்ப நீ எதுக்கு? இல்ல, இதுக்கப்புறம் உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் உன் வீட்டுக்கார்ட்டே பேசிக்கிறேன். ஏய் பாடு நான் சொல்றது. ச்சோ. திவா, அந்த நம்பர் நோட் பண்ணிட்டியா? பண்ணிட்டேனே. அவன்கிட்ட பேசி அந்த மேட்டர் ஃபைனல் பண்ணிட்டு. மிஸ்டர் கிருபா, ஒரு நிமிஷம். சொல்லுங்க. படிக்க வேண்டிய பொண்ணுக்கு எதுக்கு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க? அந்த காலத்துல தான் சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு வெளிய போய் பாருங்க, பொம்பளை பிள்ளைங்க என்னெல்லாம் சாதிச்சிட்டு இருக்காங்கன்னு. ஊர்ல இருக்கிற பெத்தவங்க கூட பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்கிற இந்த காலத்துல சிட்டில இருந்துட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்பு.